ஆ ஓகே. ஸோ நாங்க இன்னைக்கு ரெக்கார்டிங்ல வந்து பார்க்க போறது வந்து, இப்ப யூனிட் 3ல வந்து முதலாவது பார்த்தது வந்து யூனிட் 3ல செஷன் 9 கம்ப்ளீட் பண்ணோம். செஷன் 10 கம்ப்ளீட் பண்ணோம். அடுத்தது செஷன் 11 தி ஃபேமிலி அண்ட் இட்ஸ் சோஷியல் ஸ்டாண்டிங். ஓகே. ஃபேமிலி அதாவது நாங்க படிச்சோம். சோசியோ கல்ச்சர்ல வந்து ஃபேமிலின்னு சொல்லி ஒரு விஷயம் நம்ம படிச்சோம். அதாவது வந்து குடும்பம் மற்றும் அதன் சமூக நிலையை தான் நாங்க என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, த ஃபேமிலி அண்ட் இட் இஸ் அ சோஷியல் ஸ்டாண்டிங். ஸோ இதுதான் நாங்க படிக்க போறோம். அப்போ முதலாவது இந்த ஃபேமிலின்னு சொல்றது வந்து நுகர்வோர் நடத்தையில வந்து நுகர்வோர் நடத்தைன்ற சூழல்ல வந்து இந்த குடும்பம்னு சொல்ற விஷயம் ஒண்ணு மெயினா இம்பார்ட்டான விஷயம். அதாவது வந்து குடும்பம்னு சொல்ற விஷயம், இந்த ஃபேமிலின்னு சொல்ற விஷயம் எப்போதுமே வந்து தனிப்பட்ட மற்றும் உணர்ச்சிகளை வளர்க்கிறதுக்கு உதவுது. அதாவது தனிப்பட்டனா, இப்போ நாங்க ஒரு குடும்பத்துல தான் முதல்ல வந்து இந்த என்ன சொல்றது, நாங்க விடயங்கள கற்றுக்கொள்றோம். ஓகே. நாங்க இந்த மாரி நடக்கணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி எங்களோட ஆட்டிட்யூட் இருக்கும்னு சொல்லி எல்லாமே வந்து என்னோட குடும்பம் தான் மெயினா நாங்க வந்து பார்த்து வளரக்கூடிய ஒரு இடமா இருக்கும். முதல் இடமா இருக்கும். சரியா? அப்ப குடும்பம் எப்போதுமே வந்து இந்த பர்ச்சேசிங்ல வந்து ஒரு மெயினான ஒரு இம்பார்ட்டன்ஸ் ரோல வந்து ப்ளே பண்ணிக்கொண்டு இருக்கு. அப்ப இந்த நு நு குடும்பத்தில இருக்க அந்த உறுப்பினரோட நுகர்வு நடத்தை வந்து மிகவும் மெயினா வந்து இந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த பிசினஸ் என்வைரன்மென்ட் வந்து கன்சிடர் பண்ணணும். சரியா? அப்ப இந்த குடும்பம் மற்றும் சமூக தரநிலை, அதாவது ஃபேமிலியல் அப்புறம் இந்த சோசியல் ஸ்டாண்ட் சோசியல் ஸ்டாண்டிங் இது 2மே வந்து என்னதுன்னா, ஒன்றோடு ஒன்று வந்து கம்யூனிகேட் ஆகி, அதாவது கனெக்ட் ஆகி தான் இருக்கு. இந்த 2 காரணிகளுமே வந்து பெரும்பாலுமே வந்து நுகர்வோர் நடத்தையில, அதாவது வந்து சக்தி வாய்ந்த ஒரு விஷயமா தான் காணப்படுது. ஓகே. அப்ப இந்த சந்தைப்படுத்துபவர்கள் வந்து அந்த நுகர்வோர் மீது அந்த தாக்கம் பற்றி வந்து கண்டிப்பா வந்து என்ன செய்யணும்னா, கன்சிடர் பண்ணணும். சரியா? அப்ப முதல்ல குடும்பம்னு சொல்லி சொன்னா, இந்த ஃபேமிலின்னு சொல்லி சொன்னா சாப்பிடுறேன். ஃபேமிலின்னு சொல்லி சொன்னா, முதலாவது வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து நுகர்வோர் நடத்தைய பாதிக்குது. உதாரணத்துக்கு வந்து நாங்க சொல்லுவோம், சிறு குழந்தை, அதாவது நாங்க ஒருத்தர பார்த்து, வீட்ல ஒருத்தர பார்த்து தான் நாங்க என்ன சொல்றோம், கற்றுக்கொள்றோம். இப்ப நாங்க ஒரு சிறு குழந்தையா இருக்கும் பொழுது, இப்ப வீட்ல ஒரு சாக்லேட் யாராவது வாங்கி குடுக்கும் பொழுது, நாங்க அந்த சாக்லேட்க்கு வந்து கூடுதலா வந்து விருப்பம் தெரிவிக்கான காரணம், ஒண்ணு எங்களுக்கு வீட்ல யாராவது பேரண்ட்ஸ் வாங்கி குடுத்திருப்பாங்க. அப்படி இல்லாட்டி எங்கட சிஸ்டரோ, எங்கட பிரதரோ வந்து அத வந்து சாப்பிட்டுருப்பாங்க. ஸோ அத பார்த்து தான் நாங்களும் என்ன செய்றோம்னு சொல்லி சொன்னா, அந்த சாக்லேட்க்கு வந்து நாங்க வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு சாக்லேட்க்கு வந்து நாங்க ஃபேவரைட்டா எங்களுக்கு அந்த சாக்லேட் வந்து ஃபேவரைட் ஆகுது. அப்ப என்னைக்குமே வந்து எங்களோட தனிப்பட்ட ஒரு நபர்ட்ட வந்து ஒரு குடும்பம் தான் வந்து உடனடியா வந்து ஒருவருட வாங்குதல் நடத்தையில வந்து செல்வாக்கு செலுத்துது. ஒரு தனிப்பட்ட பெர்சன்ட்ட வந்து பர்ச்சேசிங் பிஹேவியர்ல வந்து மெயின் எஃபெக்ட் ஆகுறது வந்து இந்த ஃபேமிலின்னு சொல்லி சொல்றோம். சரியா? இப்ப இந்த உலகத்துல நாங்க வந்து மெயினா வந்து இந்த குடும்பம்னு சொல்ற விஷயம் வந்து வணிகத்துல வந்து வாடிக்கையாளர் மிகவும் தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னு சொன்னா, இந்த குடும்பம்ங்கிறது வந்து மெயினா வந்து ஒரு ஒரு குடும்பத்துல இருந்து தான் சொசைட்டிங்கிற லெவல் வந்து நெக்ஸ்ட் ரோல் வந்து ப்ளே ஆகுது. ஸோ அப்போ எந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இந்த ஃபேமிலின்னு சொல்றத வந்து மெயினா கன்சிடர் பண்ணி, அவங்களுக்கு ஏத்த மாரி வந்து இந்த பிசினஸ்ல வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, கொண்டு போகணும். அப்ப இந்த பல்வேறு உறுப்பினர்கள் வந்து இந்த பல்வேறு நுகர்வு நடவடிக்கையில வந்து தாக்கம் செலுத்துவாங்க. அப்ப நாங்க வந்து குடும்பத்துல வந்து இந்த சூழ்நிலையில வந்து குடும்பத்தின் முடிவ பற்றி, அதாவது ஒரு பர்ச்சேசிங் டிசிஷன் எடுக்கக்குள்ள வந்து கண்டிப்பா நாங்க கன்சிடர் பண்ணுவோம். இப்ப குடும்பத்துல ஒரு பெர்சன் இருக்கான்னா, அப்பாட பர்ச்சேசிங் பிஹேவியர் வேறையா இருக்கும். இதே அம்மாட வேறையா இருக்கும். இதே அந்த குடும்பத்துல ஒரு தனிப்பட்ட இன்னொரு நபர் இருந்தான்னா, அவருட பர்ச்சேசிங் பவர் வேறையா இருக்கும். அப்ப குடும்பத்துல இருக்க அந்த ஒவ்வொருத்தர்ட அப்ப ஒரு குடும்பத்துல இருக்க ஒரு கேர்லா இருந்தா அவங்களோட பர்ச்சேசிங் பவர் வேற இது ஒரு ஒரு மேல் கேரக்டரிஸா இருந்தா அவங்களோட பர்ச்சேசிங் பவர் வே பிஹேவியர் வந்து வேரி ஆகும். அப்ப குடும்பம் என்றாலும் சொல்லி நாங்க நடத்தையும் வந்து ஒரே மாரி தான் இருக்கும்னு சொல்ற ஒரு கட்டுப்பாடுக்கு வர முடியாது. சரியா? ஸோ அத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? அடுத்தது வந்து பாருங்க
இதத்தான் இன்ஃப்ளூயன்சர்ன்னு சொல்றது. அதாவது செல்வாக்கு செலுத்துபவர்கள். இந்த ஃபேமிலி டிசிஷன் மேக்கிங் மாடல்ல வந்து மெயினா வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இன்ஃப்ளூயன்சர்ன்னு சொல்றாங்க. அதாவது வந்து ஒரு பொருள வாங்குவத வந்து பாதிக்கிற உறுப்பினர்களுக்கு வந்து ஒரு குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்து ஒரு தகவல் தெரிவிக்க. அதாவது ஒரு குடும்பத்துல வந்து ஒரு மகன் தெரிவிக்கலாம். ஒரு துரித உணவு சாப்பாடு. அப்படி இல்லாட்டி வந்து ஒரு பொழுதுபோக்காக ஏதாவது வந்து கொண்டு வரக்குள்ள வந்து, ஓகே. அவரு தான் அங்க இன்ஃப்ளூயன்சரா இருப்பாரு. அதாவது வந்து இன்ஃப்ளூயன்சர்ன்னு சொன்னா, ஓகே. இப்ப நான் வந்து இப்போ நீங்க இருக்கீங்க. ஓகே. இன்னைக்கு வந்து வீட்ல வந்து நாங்க சமைக்க தேவையில்ல. KFCல இல்லாட்டி பீஸா ஏதாவது வந்து நாங்க சாப்பாடு ஆர்டர்ன்னு போடுவோம். அப்ப நீங்க தான் அங்க வந்து இன்ஃப்ளூயன்சரா இருப்பீங்க. இன்ஃப்ளூயன்சர் புரொவைட் த இன்ஃபர்மேஷன் அண்ட் அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அபௌட் த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். அப்ப அந்த இப்ப குடும்பத்துல அப்ப நீங்க அந்த ஒரு மகனோ அப்படி இல்லாட்டி மகளோ அந்த பெர்சன் தான் வந்து அந்த ப்ராடக்ட் அப்படி இல்லாட்டி அந்த சேவையை பத்தி வந்து அடுத்தவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும். அந்த ப்ராடக்ட் சேவையை பத்தி தகவல் வழங்கக்கூடியவரா இருப்பாங்க. சோ அவங்கள தான் நாங்க இன்ஃப்ளூயன்சர்ன்னு சொல்றது. இப்ப அப்பாவோ அப்படி இல்லாட்டி அம்மாவோ வந்து ஓகே நாங்க ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் ஒண்ணு போடணும்னு சொல்றோம். அப்ப அவங்க தான் வந்து அப்ப லைஃப் இன்சூரன்ஸ் பத்தி அவங்க ஃபேமிலியில மத்தவங்களுக்கு எல்லாம் சொல்றாங்க. சோ அப்ப அங்க இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறது வந்து அந்த பேரண்ட்ஸா இருக்கும். அடுத்தது வந்து கேட் கீப்பர். கேட் கீப்பர்ஸ் கண்ட்ரோல் ஃபாலோ த இன்ஃபர்மேஷன் இன்டு த ஃபேமிலி. அதாவது இந்த உறுப்பினர் வந்து ஒரு தயாரிப்பு அல்லது பிராண்டுக்கான வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. அதாவது வந்து அவங்க தான் வந்து அந்த பொருள வாங்குறதுக்கு, அவங்க குடும்பத்துக்கு வந்து என்னதுன்னா, ஒரு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அதாவது வந்து அந்த அந்த சாதகமான தகவல்கள வழங்குறது. அப்படி இல்லாட்டி அதாவது அது பற்றி என்ன சொல்றது? அப்ப ஏதாவது அந்த ப்ராடக்ட் வந்து சரியில்லாட்டி அந்த தகவல வந்து சொல்றது. ஓகே இந்த ப்ராடக்ட் சரியில்ல. ஸோ இந்த அவங்கள தான் வந்து கேட் கீப்பர். அது ஒரு பேரண்ட்ஸ் யாராவது அந்த குடும்பத்தில இருக்க உறுப்பினர் வந்து சொல்லலாம். நீங்க இந்த ப்ராடக்ட் வாங்க வேணாம். இங்க இன்சூரன்ஸ் போட வேணாம். இங்க வந்து லீசிங் செய்ய வேணாம். இங்க வந்து லோன் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவர வந்து சொல்றவரு. ஸோ தவறான விஷயங்கள் அதாவது அந்த என்ன சொல்றது? அது மட்டும் இல்ல, சரியான ப்ராடக்ட்ட வந்து வாங்குறதுக்கான வழி நடத்தையும் சொல்றவர். அவங்கள தான் வந்து அந்த ஃபேமிலி டிசிஷன் மேக்கிங் மாடல்ல இருக்க அடுத்த கேட் கீப்பர்ஸ்ன்னு சொல்லி நாங்க சொல்றோம். அடுத்தது வந்து டிசீசர். இவங்கள தான் தீர்மானிப்பவர்கள்ன்னு சொல்லி சொல்றோம். அதாவது டிசீசஸ் ஹேவ் த பவர் டு டிட்டர்மைன் வெதர் டு பர்ச்சேஸ் ஆர் புரொடக்ஷன் சேல்ஸ். அப்ப இவங்க தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இவங்கட்ட வாங்கும் அதிகாரம் அல்லது பணம் அதிகாரம் உள்ளவங்க தான். எந்த பொருள வாங்க வேணும்னு தீர்மானிக்கிறதுல வந்து முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து மகன், மகள் வந்து இருக்காங்க. சோ அவங்க வந்து சொல்றாங்க, ஓகே இன்னைக்கு வந்து நாங்க வீட்ல சமைக்க வேணாம், வெளியில வாங்கன்னு சொல்லி. அப்போ உண்மையாலுமே அவங்கட்ட வந்து யார் அந்த வீட்ல வந்து அத வாங்குறவங்க. சோ பணம் இருக்கு. ஒண்ணு பேரண்ட்ஸ் அப்பா வாங்கணும், அப்படி இல்லாட்டி அம்மா வாங்கணும். சோ அந்த மாரி. சோ அப்ப அந்த டிசிஷன்னு சொல்றது வந்து அவங்கள தான் கருத்து. ஒண்ணு அவங்களுக்கு வாங்குற அதிகாரம் இருக்கணும், அப்படி இல்லாட்டி பணம் இருக்கணும். சம்டைம்ஸ் இப்ப வாங்குற அதிகாரம்னா, இப்ப ஓகே மகன், மகளுக்கு அந்த வாங்குறதுக்கான அந்த ப்ராடக்ட் வாங்குற அதிகாரம் இருந்தா, அவங்க தான் இப்ப யாரு டிசிசர்ஸா இருப்பாங்க. அடுத்தது வந்து பயஸ். பயஸ் ஆக்சுவலி பெர்சன் த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். அப்ப பயஸ்ன்னு சொன்னா கொள்வனவாளர்கள். அப்படி இல்லாட்டி வாங்குபவர். இவங்க தான் உண்மையிலேயே வந்து வாங்குவாங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு தாய் வந்து வீட்டுக்கு தேவையான ரேஷன் அதாவது வந்து ஒரு தந்தை வந்து அ குழந்தைக்கு தேவையானதெல்லாம் வாங்குறாரு. சோ அப்ப அவங்க தான் வந்து உண்மையாலுமே வந்து பயஸா இருப்பாங்க. அவங்க தான் பயஸா இருப்பாங்க. ஒரு தாய் வந்து வீட்டுக்கு தேவையான மரக்கறி, வீட்டுக்கு தேவையான சாமான்லாம் வாங்கிட்டு வராரு. தந்தை வந்து என்ன சொல்றது? குழந்தைகளுக்கு தேவையான சாமான்கள் அது இதுன்னு எல்லாமே வாங்கிட்டு வராரு. அப்ப அங்கன பயஸ்ன்னு சொல்லி அவங்களுக்கு நான் இது ஏற்கனவே இந்த பயஸ்ன்னு சொல்ற விஷயம்லாம் கவனிச்சிருக்கேன். யூசர்ஸ்ன்னு சொன்னா கன்சியூம்ஸ்ன்னு யூஸ் ஆல் த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். அதத்தான் பாவனையாளர்கள்ன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அதாவது வந்து இந்த யூசர்ஸ்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து ஓகே. அதாவது வந்து உண்மையிலே வந்து இந்த தயாரிப்ப வந்து பயன்படுத்துறவங்க. அப்படி இல்லாட்டி இத பாவிக்கிறவங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப குழந்தைக்கு இப்ப நாங்க வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு கார் அப்படி பயன்படுத்துறோம். ஒரு குளிர்சாதன பெட்டி, ஒரு டிவி. சோ உண்மையிலேயே இந்த குடும்ப உறுப்பினர்கள் வந்து வகிக்கிற பாத்திர தயாரிப்புக்கு அமைய வந்து வேறுபடும். அதாவது இப்ப நாங்க ஒரு கிரைண்டர் இப்ப வீட்ல பேரண்ட்ஸ் அப்பா வாங்கிட்டு வரான கிரைண்டர், அந்த உண்மையில அந்த கிரைண்டர் வந்து யாரு பயன்படுத்துவா? அம்மா தான் பயன்படுத்துவாங்க. சோ அப்ப அங்க வந்து பையரா யாரு இருப்பாங்க? அப்பா. யூசரா யாரு இருப்பாங்க? அம்மா. சரியா? சில இல்லத்தரசிகள் வாங்குற அந்த காய்கள் அப்படின்னா, அதாவது வந்து அவங்கள அந்த காய்கறிகள்லாம் வந்து உண்மையாலுமே வந்து அத யூஸ் பண்ணி யாரும் அந்த வீட்ல அப்பாவுக்கு சமைக்க, பிள்ளைகளுக்கு சமைக்க, அவங்க சாப்பிட. ஸோ அதுதான் உதாரணம். இப்போ ஒரு விளையாட்டு சாமான் வாங்குறாங்க. ஒரு ஒரு ஏதாவது ஒரு கேமிங் அ ஒரு டாய் வாங்குறாங்க. ஸோ உண்மையாலுமே அந்த டாய் வந்து யார் யூஸ் பண்ணக்கூடிய அந்த குழந்தை தான் யூஸ் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்தது வந்து அ அடுத்தது வந்து டிஸ்போசர். அப்ப இந்த டிஸ்போசர்ன்னு சொல்றவர் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து இந்த
டிஸ்போஸ் ஆஃப் த ப்ராடக்ட் or discontinue the use of the service. அதாவது அந்த பொருள் நாங்க படிச்சிருக்கோம். இந்த பொருளை வந்து ஒண்ணு என்ன சொல்ற பயன்படுத்தி முடிப்பவரா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி அந்த பொருளை வந்து பயன்படுத்தாம விற்றவரா இருக்கலாம். அது பொருளா இருக்கலாம், சேவிஸா இருக்கலாம். ஒரு இன்சூரன்ஸ் போட்டா அந்த இன்சூரன்ஸ் அந்த டைம் பீரியட்குள்ள முடிஞ்சோன்னா வந்து அதை டிஸ்கண்டினியூ பண்றது, டிஸ்போஸ் பண்ண. ஒரு பொருள் பாவிச்சு முடிஞ்சோன்னு வந்து அதை வீசுறது, அப்படி இல்லாட்டி ஏதாவது தேவைக்கு மாற்று தேவைக்கு வழங்குறது. ஸோ அதைத்தான் டிஸ்போசல்னு சொல்லி சொல்றேன். சரியா? அடுத்தது வந்து இந்த இங்கே பையர், யூசர்ஸ், டிஸ்போசர், டிசிசர், கேட் கீப்பர், இன்ஃப்ளூசர்னு சொல்லி இருக்கும். அதே போல வந்து ப்ரிப்பேர், தயார் செய்யறவங்கன்னு சொல்லி ஒருத்தவங்களும் இருக்காங்க. அதாவது வந்து இவங்க தான் உதாரணத்துக்கு வந்து அதாவது வந்து இவங்க அந்த பர்ச்சேசிங் பண்ணி அந்த பொருளை வந்து தயாரிக்குவாங்க. எடுத்துக்காட்டா வந்து இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா, இப்போ வீட்டில் அம்மா இருக்காங்கன்னா அம்மா அந்த மரக்கறியை வாங்கிட்டு வந்து அவங்க சமைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ அது உதாரணம். அவங்க தான் இப்ப தயாரிப்பாளர்னு சொல்லி நாங்க அவங்கள சொல்லுவோம். சரியா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து நாங்க என்னைக்குமே வந்து அதாவது வந்து ஒரு ஃபேமிலியை எடுத்துக்கொண்டா பல கேரக்டர்ஸ் இருக்கும். அதாவது பல பாத்திரங்கள் இருக்கும். இப்போ அதாவது வந்து இப்போ நாங்க சொன்ன இந்த இன்ஃப்ளூயன்சரா இருக்கலாம், கேட் கீப்பரா இருக்கலாம், டிசிசரா இருக்கலாம், பையரா இருக்கலாம், யூசரா இருக்கலாம், டிஸ்போசரா இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாருமே அதாவது அவங்க வரையறுக்கப்பட்ட அளவுல வந்து ஒரு சிக்கலை தீர்ப்பது, அப்படி இல்லாட்டி வந்து பொதுவா வந்து அவங்க அந்த பர்ச்சேசிங் டிசிஷன்ல வந்து பர்ச்சேசிங்ல வந்து தாக்கம் செலுத்தக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஸோ அடுத்ததுக்கு போவோம். ஓகே. அடுத்தது வந்து ஃபேமிலி லைஃப் ஸ்டைல். இப்ப ஃபேமிலி லைஃப் சைக்கிள். இப்ப ஃபேமிலி லைஃப் சைக்கிள எடுத்துக்கொண்டா, நாங்க இங்க வந்து ஃபேமிலி லைஃப் சைக்கிள வந்து குடும்ப வாழ்க்கை சுழற்சின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து உதாரணத்துக்கு வந்து இந்த குடும்ப வாழ்க்கை சுழற்சியில வந்து பேச்சுலர்ஹுட், அதாவது நாங்க பேச்சுலர் தான் பேச்சுலர்ஹுட்ன்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து ஹனிமூனஸ், அ பேரன்ட்ஹுட், அது போஸ்ட் பேரன்ட்ஹுட், அடுத்தது வந்து டிஸ்சொல்யூஷன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து இப்ப பேச்சுலர்ஹுட்ன்னு சொல்லி சொன்னா தனியா தனியா வாழ்க்கை நடத்துறவங்க பேச்சுலர். ஹனிமூன்ஸ்ன்னு சொன்னா நாங்க புதுசா கல்யாணம் முடிச்ச, திருமணம் முடிச்ச கப்பல்ஸ் சொல்லுவோம். பேரன்ட்ஹுட்ன்னு சொல்லி சொன்னா அதாவது வந்து கல்யாணம் முடிச்ச அந்த தம்பதியினர் வந்து ஒரு குழந்தையோ 2 குழந்தையோட இருக்கிறவங்கள வந்து அப்படி இல்லாட்டி ஒரு குடும்பமா இருப்பவங்கள பெரன்ட்ஹுட்ன்னு சொல்லி சொல்றது. போஸ்ட் பெரன்ட்ஹுட்ன்னு சொல்லி சொன்னா ஓகே, அவங்க வந்து அந்த ஃபேமிலியில எல்லாரும் அவங்களோட மகன் மகளுக்கெல்லாம் திருமணம் முடிச்சு வச்ச பிறகு அவங்க வந்து தாத்தா பாட்டி லெவல்ல இருக்கவங்கள தான் போஸ்ட் பெரன்ட்ஹுட்ன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து டிஸ்சொல்யூஷன்னு சொல்லி சொன்னா இப்ப நார்மலா வந்து அதாவது விலகி என்ன திருமணமாகி டிவோர்ஸ் ஆகி விலகி இருக்கவங்க அவங்கள தான் இப்ப டிஸ்சொல்யூஷன்னு சொல்லி சொல்றது. அப்ப முதலாவது வந்து நாங்க இந்த பேச்சுலர்ஹுட்ன்னு சொல்லி சொல்லும் பொழுது ஓகே. பேச்சுலர்ஹுட்ன்னு சொல்லி சொல்லும் பொழுது நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா, அதாவது வந்து ஒரு சிங்கிள் ஒரு பாயோ அப்படி இல்லாட்டி சிங்கிள் ஒரு கேர்ளோ பெரும்பாலும் வந்து கல்லூரியில படிக்கிறவங்க, அப்படி இல்லாட்டி அந்த வீட்ட விட்டு வெளியேறி அதாவது வந்து என்ன சொல்றது, சொந்தமா தனியா இருக்கிறவங்கள தான் பேச்சுலர்ன்னு சொல்லி சொல்றது. அப்ப இவங்க வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, சொந்த வீடு அமைக்கிறதுக்கு அப்படி இல்லாட்டி தொடர்ந்து சொந்த வீட்டிலேயே தங்கியிருந்தா இவங்க வந்து இந்த சேவிங் பேஸ், அதாவது சேமிக்கிறதுக்கு வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவங்கள வந்து உதாரணத்துக்கு வந்து கூடுதலா வந்து இப்ப கார் வாங்குறது, ட்ரெஸ் வாங்குறது, டிராவலிங் பண்றது, என்ஜாய்மென்ட், ஸோ அந்த மாரியான விஷயங்களுக்கு வந்து இவங்க அதிக அளவு வந்து பணத்த செலவழிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சரியா? அப்ப இதத்தான் வந்து நாங்க பேச்சுலர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது வந்து இப்ப ஹனிமூனஸ்ன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து இளம் மற்றும் புதுமண தம்பதியினர் தான் குடுப்பாங்க. இப்ப இவங்க வந்து கூடுதலா வந்து அதாவது வந்து இவங்க 2 பேருமே வந்து ஏர்னிங் பண்ணக்கூடியவங்களா, அதாவது ஒருங்கிணைஞ்சு ஏர்னிங் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ இவங்களுக்குன்னு வந்து ஒரு வருமானம் வந்து வரக்குள்ள வந்து இவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து இவங்க வீட்டுக்கு தேவையானது என்ன சொல்றது? இவங்க அந்த வீட தேடி அதாவது இவங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு வீடு தேடிக் கொள்வது, வீட்டுக்கு தேவையான தளபாடங்கள், சாமான் வாங்குறது, ஃபைனான்சியல் பிளானிங் போடுறது. ஸோ அந்த மாரியான அத மட்டும் என்ன 2 பேருமே வந்து வொர்க்கு போறது. ஸோ இவங்க 2 பெரும்பாலுமே வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? கூட்டா அதாவது வந்து ஒரு ஜாயினிங்ல வந்து இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடியவங்க தான். ஸோ இவங்க வந்து கூடிய அளவு வந்து இவங்க 2 பேருக்கும் விருப்பமான விஷயங்கள்ல வந்து ஈடுபாடு செய்றது, பர்ச்சேசிங் பண்றதுல தான் கூடுதலா வந்து இந்த பணத்த சேமித்து வைக்கிறது, இன்வெஸ்ட் பண்றதுல வந்து அக்கறை செலுத்துவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து அடுத்தது வந்து அ பேரண்ட்
தோட். அப்ப பேரண்ட் தோட்ன்னு சொல்லி சொன்னா, அதாவது பெற்றோருக்குரிய நிலை. இப்ப வீட்ல வசிக்கிற குறைஞ்சபட்சம் ஒரு குழந்தையோட அப்படி இல்லாட்டி திருமணமான தம்பதிகள் வந்து பெற்றோர் நிலை. அவங்க வந்து பேரண்ட்ஸ் அதாவது குழந்தை, 1 குழந்தை, 2 குழந்தை வந்த 1 குழந்தை வந்த பிறகு அவங்க பேரண்ட்ஸ்ன்ற லெவலுக்கு வந்து போயிருவாங்க. அப்ப இவங்களோட வாழ்க்கை சுழற்சி வந்து மிகவும் வந்து கூடுதல் நிலை. அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, ஆ இவங்க பெரும்பாலுமே வந்து என்ன சொல்றது, இப்ப இவங்க பேரண்ட்ஸ் ஆகுன பிறகு, இப்ப அந்த அவங்க மகனையோ, மக்களையோ ஸ்கூல் போடுறது, ப்ரீ ஸ்கூல் போடுறது, ஸ்கூல் போடுறது, அப்படி இல்லாட்டி என்ன சொல்றது, காலேஜ் போடுறது, அந்த மாரியானதுல கூடுதலா கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து முழுக்க முழுக்க வந்து தங்கள் பிள்ளைகளுக்காக வந்து வாழக்கூடியவங்க. ஸோ பிள்ளைகளோட தேவைகள நிறைவேற்ற, பிள்ளைகளுக்காக வந்து பர்ச்சேசிங்ல வந்து அவங்களோட குழந்தை வளர்ப்பு, அவங்களோட அந்த இப்போ கல்வி இப்போ வந்து அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி பேரண்ட்ஸா வந்து இருக்கிறதுக்காக தான் இவங்கள அ பேரன்ட்ஹுட் சொல்லி சொல்றது. அடுத்தது போஸ்ட் பேரன்ட்ஹுட்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து, அதாவது வந்து பெற்றோருக்கு பிந்தைய நிலை. அதாவது பெற்றோருக்கு பிந்தைய நிலைன்னு சொன்னா, வீட்ல வந்து அந்த குழந்தைகள் இல்லாத வயதான திருமணமான தம்பதிகள தான் வந்து அல்லது ஒற்றையர குறிக்கும். அப்படி இல்லாட்டி இப்ப வீட்ல வந்து இப்ப என்ன சொல்றது, இப்ப சம்டைம்ஸ் வந்து இப்ப எல்லாரையும் கல்யாணம் முடிச்சு குடுத்து அனுப்புனவங்க வந்து போஸ்ட் பேரன்ட்ஹுட் ஆகலாம். அப்படி இல்லாட்டி இந்த பிள்ளைகள் எல்லாம் இல்லாட்டியும் வந்து அவங்க வயது காலத்துல வந்து போஸ்ட் பேரன்ட்ஹுட் லெவல்ல தான் இருப்பாங்க. சரியா? அப்ப இவங்க வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து இவங்க வந்து இது வந்து ஒரு அவங்களுக்கு வந்து அ சிலவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, பேரன்ட்ஸ் வந்து பெற்றோர் பிள்ளைகள வந்து கல்யாணம் முடிச்சா அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ அப்ப இவங்க வந்து தனியா இருக்க விருப்பம் கூடுதலா. ஸோ இவங்கள வந்து அதாவது வந்து ஒரு விடுதலையா அவங்க உணருவாங்க. ஓகே நாங்க வந்து தனியா இருக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள். சரியா? ஒரு சில அப்ப இவங்க வந்து உண்மையாலுமே வந்து என்னதுன்னா, பாதுகாப்பா மற்றும் ஓய்வு நேரத்த இவங்க அடிக்கடி அந்த ஓய்வு நேரத்த பொழுதுபோக்குகள கழிக்கிறது, அடிக்கடி பயணம் செய்றது, நிம் ஒரு லாங் விடுமுறைகள், ஹாலிடேஸ வந்து கொண்டாடுறது, அந்த மாரியான விஷயங்கள் இருப்பாங்க. ஸோ இவங்களும் வந்து அதிக அளவு வந்து இந்த சேமிப்பு மற்றும் என்ன சொல்றது? இன்வெஸ்ட்மென்ட் அப்புறம் அதிக அளவு செலவழிக்கக்கூடியவங்களாவும் காணப்படாங்க. ஒரு சிலவங்க வந்து சேவிங் கூடுதலா கன்சிடர் பண்ணக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. சரியா? ஸோ அடுத்தது வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து இந்த பேரன்ட்ஹுட்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள, இவங்க வந்து பெருசா வந்து என்ன சொன்னா, இந்த வயோதிக பருவத்தில வந்து விலை உயர்ந்த சாமான்கள் வாங்குறது, அத என்ன சொல்றது கொஞ்சம் அந்த கலை கலாச்சார பொருட்கள் வாங்குறது, அந்த மாரில வந்து கன்சிடர் பண்ணுவேன். ஏதாவது வெஹிக்கல்ஸ் வாங்குறது, ஆடம்பர பொருள் வாங்குறது, ஸோ தொலைதூர இடங்களுக்கு வந்து அதாவது லாங் பிக்னிக் போறது, அந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்ப நாங்க ஏன் இந்த ஃபேமிலி லைஃப் சைக்கிள படிக்கணும்னு சொன்னா, அப்ப அந்த ஒவ்வொருத்தரோட அந்த ஃபேமிலி சைக்கிளுக்கு ஏத்த மாரி நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, எங்கட வந்து அந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அந்த பிசினஸ் சர்க்கிள வந்து உருவாக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து தான் கலைப்பு. அதாவது இதுதான் நான் டிஸ்சொல்யூஷன்னு சொல்லி சொல்றது. அதாவது வந்து அதாவது வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது வந்து ஒரு துணையுடன் அதாவது வந்து மனைவி இருந்தா சம்டைம்ஸ் வந்து ஹஸ்பண்ட் இல்லாம இருக்குது. அப்படி இல்லாட்டி வைஃப் இல்லாம இருக்குது. அந்த மாரியான விஷயங்கள். ஸோ இவங்க வந்து போதுமான சேமிப்பு இருக்கும். இவங்க வந்து என்ன சொல்றது, குடும்பத்துக்கு அப்படி இல்லாட்டி நண்பர்களோட வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அ அந்த மாரியான இவங்களோட வந்து பொருளாதார வாழ்க்கை முறைய பின்பற்றுவாங்க. அதாவது வந்து இவங்க வந்து ஒரு துணைவர். இவங்களுக்குன்னு வந்து ஒரு துணைய தேடுறேன்னு சொன்னா, அது அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்ப தனியா இருக்கிறதுனால வந்து இன்னொரு துணைய தேடுறது, அந்த மாரியான விஷயங்கள் தான். இவங்க வந்து என்ன சொல்றேன்னா, இப்ப எகெயின் வந்து திருமணம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. செகண்ட் மேரேஜ் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த மாரியான விஷயங்கள் தான் இந்த டிசொல்யூஷன்ல வந்து காணப்படும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஓகே. அப்ப இந்த பொதுவா வந்து இந்த வாழ்க்கை சுழற்சியில வந்து இந்த பொருட்கள் மற்றும் சேவைகள வந்து நாங்க பார்க்கக்குள்ள, இந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு நிலையிலயும் வந்து இந்த பர்ச்சேஸ் பண்றதுக்கு வந்து ஆர்வமா இருக்காங்க. சரியா? அப்ப அந்த ஒவ்வொரு ஃபேமிலி லைஃப் ஸ்டைலுக்கு அமையும் வந்து அவங்க பர்ச்சேசிங் பண்ற விஷயம், அவங்களோட பிஹேவியர் எல்லாமே வந்து டோட்டலா வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். ஓகே. சரி. இப்ப இங்க ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க.
ஓகே பாருங்க. இப்ப இந்த பேச்சுலர்ஹுட்ன்னு சொன்னா, இப்ப யங் சிங்கர்ஸ் கேம்ஸ், டாய்ஸ், ஸ்போர்ட், ஃபேஷன், குளோத்திங் அந்த மாரி விஷயங்கள்ல தான் கூடுதலா பர்ச்சேசிங் பிஹேவியர் இருக்கும். இப்ப ஹனிமூனர்ஸ்ன்னு சொன்னா, யங் மேரிட் வித் நோ சில்ட்ரன். ஸோ லைஃப் இன்சூரன்ஸ், ஹோம் பர்ச்சேசிங், ஹோம் அப்ளையன்ஸ், வெக்கேஷன், கன்சியூமர் ட்ரபர்ஸ் அந்த மாரியானது. அடுத்தது அ பேரன்ட்ஹுட் ஃபுல்னஸ் ஒன் அதாவது 1 குழந்தையோட இருக்கவங்க, அப்படி இல்லாட்டி 2 குழந்தையோட இருக்கவங்க, 3 குழந்தையோட இருக்கவங்க. பாருங்க 3 பேர்ன்னு சொன்னா, ஓல்ட் பேரண்ட்ஸ் வித் டிபெண்ட் ஆன் தி சில்ட்ரன்ஸ். மிடில் ஏஜ் வித் டிபெண்ட் சில்ட்ரன். யங் மேரிட் வித் சில்ட்ரன். அதாவது யங் மேரிட் சில்ட்ரனோட இருக்கவங்க. ஸோ மிடில் ஏஜ் வித் டிபெண்ட் சில்ட்ரன். ஸோ ஒரு நடுநிலையான ஏஜ்ல இருக்கவங்க வந்து ஒரு குழந்தையோட. ஸோ பாருங்க நடுநிலையான ஏஜ்ல ஒரு குழந்தையோட இருக்குன்னா, சில்ட்ரன் எடியூகேஷன், அவங்க ஸ்பெண்டிங், ஃபுட், க்ளோத்திங், ரீக்ரியேஷன் ஆஃப் என்டர்டெயின்மென்ட், சைல்ட் இன்சூரன்ஸ் எல்லாம். இதே வந்து யங் மேரிட் வித் சில்ட்ரன்னா, பேபி ஃபுட்ஸ், க்ளோத்திங், ஃபர்னிச்சர்ஸ், ரியல் எஸ்டேட், மெடிக்கல், சர்வீஸ், ஆட்டோமொபைல், பேங்க்ஸ் லோன்ஸ். ஸோ இதே ஃபோர்ஸ் பேரண்ட்ஹுட்ல ஃபுல் நீஸ்ட் 3ன்னு சொல்லக்குள்ள வந்து பாருங்க, ஓல்ட் பேரண்ட்ஸ் வித்னா ச அதாவது வந்து சர்வன்ட் தேவை அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு, ஹையர் எஜுகேஷன், லக்ஸரி ப்ராடக்ட், இன்டர்நேஷனல் வெக்கேஷன், சோஷியல் கன்ட்ரிபியூஷன்லாம். அடுத்தது எம்ப்டி நெஸ்ட்ட தான் வந்து நாங்க சொல்றது வந்து டிஸ்சொல்யூஷன்னு சொல்லுவாங்க. இந்த எம்ப்டி நெஸ்ட். ஸோ அவங்க வந்து லீகல் சர்வீசஸ், ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ், ஈஸி யூ டு எக்ஸ்பிளைன் த இன்க்ரீஸ் த எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ஹெல்த் அந்த மாரி. ஓல்ட் அண்ட் ரிட்டயர்ட் சிங்கிள் தனியா இருக்கதோ அந்த மாரியான விஷயங்கள். சரியா? ஸோ அதாவது சாரி எம்ப்டினெஸ்ன்னு சொன்னா ஓல்ட் பேரண்ட்ஸ் வித் இண்டிபெண்டன்ட் சில்ட்ரன்ஸ். அதாவது வந்து சில்ட்ரன்லாம் சுதந்திரமா இருப்பாங்க. ஓல்ட் பேரண்ட்ஸ். ஸோ ஹெல்த் கேர் சர்வீஸ், ஹோம் செக்யூரிட்டி, ஸோ அவங்களுக்கு மணி ப்ராடக்ட் எல்லாமே. சொலிட்ரி அண்ட் சர்வேர்னா ஓல்ட் அண்ட் ரிட்டயர்ட் சிங்கர். ஸோ இதுகள் தான் வந்து அவங்க பர்ச்சேசிங் பண்ணக்கூடிய அந்த மாரியான விஷயங்கள். ஸோ அப்ப இவங்க வந்து இப்ப இந்த ஒவ்வொரு நிறுவனம் வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்ப இந்த இவங்க ஃபேமிலி லைஃப் ஸ்டைல வந்து அந்த ஒவ்வொரு லெவல்ல இருக்கக்குள்ள வந்து என்ன என்ன பர்ச்சேசிங் பண்ண விருப்பம். அந்த மாரி இவங்க எல்லாமே வந்து ஏ டூ இசட் வந்து தெரிஞ்சு கொள்ளணும். சரியா? அடுத்தது வந்து சோசியல் ஸ்டாண்டிங். இப்ப சோசியல் ஸ்டாண்டிங் வந்து பொதுவா எங்களுக்கு தெரியும் என்னதுன்னு சொன்னா, அதாவது நுகர்வோர் நடத்தையில வந்து ஒரு குடும்பத்தின் சமூக நிலை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா கருதப்படுது. அதே போல வந்து ஒரு நபரின் சமூக வர்க்கமும் வந்து மெயினா வந்து கன்சிடர் பண்ணுது. ஒரு ஒரு சோசியல் ஸ்டாண்டிங்க பேஸ் பண்ணி தான் அவர் வந்து செலவு செய்றது, அவரோட பழக்கவழக்கங்கள் இது எல்லாமே எஃபெக்ட் ஆகும். இப்போ உதாரணம் பாருங்க, பணம் இருக்கவங்க வந்து பணக்காரர். எப்போதுமே வந்து அதிக அளவு வந்து அவங்க பர்ச்சேசிங்ல ஈடுபடுவாங்க. இதே குறைந்த வருமானம் கொண்டவர்கள் வந்து நாங்க ஏழைகள். ஸோ அவங்க வந்து பர்ச்சேசிங் பண்றது வந்து ரொம்ப குறைவு. அப்படி இல்லாட்டி ரேரா இருக்கும். ஸோ இப்ப இதுல வந்து சோசியல் கிளாஸ் அண்ட் தியர் பிஹேவியர்ன்னு சொல்லக்குள்ள வந்து நாங்க எங்களுக்கு மெயினாவே தெரியும். லோவர் கிளாஸ், மிடில் கிளாஸ், அப்பர் கிளாஸ்ன்னு சொல்லித்தான். சரியா? ஸோ இது 3 தான். ஆனாலுமே இந்த லோவர் கிளாஸ், இந்த மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் கிளாஸ்லயே வந்து வெவ்வேறு மட்டங்களா வந்து இவங்க இங்கன மென்ஷன் பண்ணி இருக்காங்க. பாருங்க அப்பர் அண்ட் அப்பர் கிளாஸ். அதாவது அப்பர் அண்ட் அப்பர் கிளாஸ்ன்னு சொல்லக்குள்ள வந்து இவங்க பரம்பரை செல்வத்துல வாழும் சமூகத்துல. அப்ப அப்பர் அண்ட் அப்பர் கிளாஸ்ன்னு சொல்லக்குள்ள பரம்பரையா பணக்காரவங்க நாங்க சொல்லுவோம். சரியா? ஸோ இவங்க வந்து பெரும்பாலுமே வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வீடு, தங்கள் குழந்தைகளுக்கு வந்து சிறந்த ஸ்கூல்ஸ், நகை, பழங்கால பொருட்கள், ஸோ வீடு, வெளிநாட்டுல வந்து விடுமுறைகள் கழிக்கிறது. ஸோ அந்த மாரியான விஷயங்கள்ல தான் இந்த அதாவது அப்பர் டூ அப்பர் கிளாஸ்ன்னு இருப்பாங்க. லோவர் டூ அப்பர் கிளாஸ்ன்னு சொன்னா, இவங்க வந்து தங்களோட திறமையின் மூலமா வந்து அதிக வருமானம், செல்வத்தை ஈட்டியவர்களா இருப்பாங்க. அதாவது ரொம்ப ஏர்னிங் பண்ணக்கூடியவங்க. அதுதான் லோவர் அப்பர் கிளாஸ்ன்னு சொல்றது. இவங்க தொழில் அல்லது பிசினஸ் பண்ணி இவங்க வந்து அ என்னன்னா லோவர் அப்பர் கிளாஸ்க்கு வந்தவங்களா இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து என்னதுன்னு சொன்னா, ரொம்ப சுறுசுறுப்பா சொன்னா இவங்களா ஏர்ன் பண்ணி முன்னுக்கு வந்தவங்க தானே. ஸோ இவங்க வந்து விலை உயர்ந்த கார்கள், சமூக அந்தஸ்து அந்த மாரியான விஷயம். ஸோ குழந்தைகளுக்கு வந்து நல்ல என்ன சொல்றது? ஆ பெரிய கொ தம் பிள்ளைகளுக்குன்னு தேவையான சொத்து சுகங்கள், வீடு, படிப்பு, ஸோ அவங்களோட லட்சியம் அந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட அடுத்த ஸ்டெப் என்னதுன்னு சொன்னா, இந்த அப்பர் டூ அப்பர் கிளாஸ்க்கு வரதான். இது அப்ப நாங்க சம்பாரிச்சு நல்லா ஏர்ன் பண்ணி ஒரு அப்பர் லெவலுக்கு வந்த பிறகு நாங்க எங்களோட பிள்ளைகளுக்காக வந்து கன்சிடர் பண்ற மாரி, அதே வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஸோ நாங்களும் அடுத்த ஸ்டெப்பா வந்து பரம்பரையா பணக்காரவங்களா ஆகணுங்கிற ஒரு கான்செப்ட்க்கு வருவாங்க. அடுத்தது அப்பர் மிடில் கிளாஸ். அதாவது வந்து இவங்க வந்து எப்படின்னு சொன்னா, அதாவது வந்து இவங்க வந்து உயர்தர அதாவது வந்து இவங்க வந்து அதாவது அசாதாரண அதாவது வந்து இவங்க வந்து ஒரு நார்மலா அப்பர் மிடில் கிளாஸ்.
ஒரு நார்மலா வந்து ஏர்ன் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்ப அதாவது வந்து இப்ப இவங்க தான் அந்த கோர்ப்பரேட் அதாவது அந்த இப்போ ஒரு கோர்ப்பரேட் கம்பெனிஸ்ல வந்து சிடிஓ, சிஇஓ அந்த மாரியானவங்களா இருப்பாங்க. இவங்க அதிக அளவு வந்து அதாவது கல்விய நம்புறவங்க. குழந்தைகளுக்கு வந்து அந்த தொழில்முறை, நிர்வாகத்திறன் அதாவது வந்து மேனேஜ்மென்ட் ஸ்கில்ஸ் அந்த மாரி எல்லாம் வந்து கூடுதலா வந்து விரும்புறவங்க. ஸோ இவங்க வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, தரமான அதாவது வந்து ஒரு ம் நல்ல ஒரு வீடு எடுத்து, நல்ல ஒரு வாகனம், கார் எடுத்து, ஸோ நல்ல ஃபர்னிச்சர்ஸ் எடுத்து அந்த மாரி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறவங்க தான் இந்த அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஸோ அடுத்தது வந்து லோவர் மிடில் கிளாஸ். அதாவது இவங்க வந்து சாதாரணமானவங்க. ஸோ இவங்க வந்து அதிக அளவு சம்பளம் பெற்றவங்க மற்றும் தொழிலாளர்கள். அதாவது இவங்க வந்து ஸ்மால் பிசினஸ் என்டர்பிரினர்ஸா இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம வந்து இவங்க வந்து இவங்களும் வந்து நல்ல எடுகேட்டடா அதாவது வந்து இவங்களும் வந்து அந்த சொசைட்டில வந்து நல்ல ஒரு மரியாதையை விரும்புறவங்க. ஸோ இவங்களுக்கும் வந்து நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு ஃபேமிலி அந்த மாரியான விஷயங்கள் வந்து கன்சிடர் இருக்கணும்னு சொல்லி இவங்க எதிர்பார்க்கிறோம். இவங்க தான் லோவர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லி சொல்லி சொல்றது. ஓகே. அடுத்தது வந்து சமூகம். அதாவது வந்து அடுத்தது நாங்க சொல்றது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, ஆ என்னது? இப்ப லோவர் மிடில் கிளாஸ் ஏத்த மாரியே, அதே மாரி வந்து அப்பர் லோவர் கிளாஸ். அதாவது வந்து இவங்களோட வாழ்க்கை வந்து அந்த வறுமை கோட்டுக்கு, அதாவது வந்து இப்ப நாங்க சொல்லமே என்ன சொல்றது? வறுமை கோட்டுக்கு கொஞ்சம் மேல இருக்கவங்க. அதாவது வந்து இருந்தாலுமே வந்து இவங்க அந்த திறமை இல்லாம வந்து இப்ப இவங்க வந்து பெருசா வந்து ஏர்ன் பண்றதுக்கு விருப்பம் இல்ல. நல்லா சம்பாரிக்கணும் அந்த மாரியான விஷயங்கள் எதுவுமே வந்து கன்சிடர் பண்றது இல்ல. அப்ப இவங்களுக்கு பெருசா ஒரு சம்பளம் இருக்காது. ஸோ இவங்க வந்து எஜுகேஷன் பீப்பிளா இருக்க மாட்டாங்க. ஸோ இருந்தாலுமே வந்து இவங்கள வந்து நாங்க சொல்றது அப்பர் லோவர் கிளாஸ்ன்னு சொல்லி சொல்றது. சரியா? ஸோ இவங்களுக்கு வந்து இப்ப அன்னன்னைக்கு வந்து ஏர்ன் பண்றவங்களா இருப்பாங்க. ஸோ சரியான சம்பளம் இருக்காது. அந்த மாரி எல்லாமே வந்து காணப்படும். ஓகே. ஓகே. அடுத்தது வந்து லோவர் அண்ட் லோவர் கிளாஸஸ். அதாவது வந்து லோவர் அண்ட் லோவர் கிளாஸஸ்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து, அதாவது வந்து இவங்க வந்து அந்த அப்பர் கிளாஸ் வந்து அந்த வறுமை கோட்டுக்கு வந்து கொஞ்சம் மேல இருக்கவங்கன்னு சொல்லி சொன்னோம் தானே. அதாவது அந்த வறுமைக்கு இவங்க வந்து வறுமை கோட்டுக்கு கீழ உள்ளவங்க. அதாவது வந்து இவங்க எதுலயுமே வந்து பெருசா நிரந்தர வேலை இருக்காது. அதாவது வந்து அவரோட வீடு, உடைமை அதாவது எதுவுமே வந்து இருக்காது. ஸோ நார்மலா அந்த என்ன சொல்றது? இப்ப நாங்க சொல்லுவோமே, லோவர் லெவல்ல உள்ளவங்களா தான் இவங்க கருதப்படுவாங்க. சரியா? ஸோ அதுதான் வந்து இதில மெயினா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அப்பர் கிளாஸ், லோவர் கிளாஸ். அப்ப இவங்க எல்லாருக்குமே வந்து நாங்க ஒரு எக்ஸாம்பிள் அந்த மாரி எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணி கொள்ளணும். ஓகேயா? ஸோ நாங்க எக்ஸாம்க்கு எழுதக்குள்ளயும் வந்து அ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணி தான் எழுதணும். ஓகேயா? சரி. அடுத்த விஷயம் வந்து என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னா, இப்ப இந்த நுகர்வோர் நடத்தையில வந்து குடும்பத்தின் முதன்மை அதாவது வந்து நாங்க மெயினா வந்து ரெஃபரன்ஸா வந்து தான் நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, இந்த ஃபேமிலிய வந்து பார்த்தா அதாவது ஒருத்தரோட மெயின் வந்து ரெஃபரன்ஸ் குரூப்பா தான் இந்த ஃபேமிலின்னு சொல்ற விஷயம் இருக்கு. சரியா? ஸோ இவங்க வந்து இந்த சந்தைப்படுத்துபவர்கள் அதாவது வந்து
அடிக்கடி வந்து அவங்களோட விருப்பங்கள், அதுகள பத்தியெல்லாம் கன்சிடர் பண்ணணும். ஸோ அவங்களோட புரொடக்ஷன், பிராண்டிங் ஸோ அது எல்லாத்தையும் வந்து நாங்க கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இவங்களுக்கு இப்ப இந்த ஃபேமிலி அந்த மாரி கன்சிடர் பண்ணக்குள்ள, அவங்க சோசியல் ச ஸ்டாண்டிங்க கன்சிடர் பண்ணக்குள்ள எல்லாருக்குமே வந்து அந்த பர்ச்சேசிங் பண்ணக்கூடிய மாரி, ஸோ எல்லாருக்கும் வந்து என்ன சொல்ற மாரி, அந்த முடிவெடுக்கக்கூடிய மாரி, அந்த ப பர்ச்சேசிங்ல வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்படி இருக்கக்குள்ள வந்து இவங்க சரியா அதாவது வந்து நாங்க படிச்சிருக்கோம் வந்து என்னதுன்னா, எஸ்டிபின்னு சொல்லி நாங்க படிச்சிருக்கோம். அதாவது வந்து செக்மென்ட், டார்கெட்டட் பொசிஷனிங்ன்னு சொல்லி படிச்சிருக்கோம். அதாவது நாங்க சரியான செக்மென்ட்‌க்கு, சரியான டார்கெட்டான ஆட்களுக்கு வந்து சரியா செய்யும் பொழுது, அந்த பொசிஷனுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்ட வந்து எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ அப்ப எங்களோட செக்மென்ட் யார நோக்கி இருக்கணும். ஸோ எங்களோட டார்கெட் வந்து யார நோக்கி இருக்கணும்னு சொல்லி எல்லாமே வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகே. ஓகே. அப்ப நாங்க இதுதான் இந்த விஷயத்துல வந்து நார்மலா ஓவராலா படிச்சோம். அப்ப இந்த குடும்பத்தின் சமூக நிலைப்பாடு வந்து ரொம்ப மிகவும் முக்கியமான விஷயம். அப்ப நுகர்வோரோட நடத்தை பற்றிய புரிதல்ல வந்து ஒரு குடும்பம் ஃபேமிலின்னு சொல்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஸோ நாங்க அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து சரியா அத கன்சிடர் பண்ணிக்கொண்டு அவங்களுக்கான சரியான அ செக்மென்ட், சரியான டார்கெட் மூலமா வந்து எங்களுக்கு அந்த ப்ராடக்ட், அந்த பிராண்டோட வந்து ஒரு நிலைப்படுத்திக் கொள்ள முடியும்னு சொல்லி. அப்ப அதே மாரி தான் அந்த சமூகம்னு சொல்ல அந்த சோசியல் ஸ்டாண்டிங்ன்னு சொல்றது வந்து ரொம்ப மிகவும் முக்கியமானதா இருக்கும். சரியா? ஸோ அப்ப அந்த குழுக்களோட அணுகுமுறை, அவங்களோட நடத்தை, விருப்பங்கள் படி வந்து ஆர்கனைசேஷன் வந்து சரியா அந்த ப்ராடக்ட் அண்ட் பிராண்ட்ஸ்ல வந்து மார்க்கெட்டிங் பண்ணக்குள்ள வந்து சக்சஸா வந்து அந்த ஆர்கனைசேஷன் வந்து அ அச்சீவ்மென்ட்ட வந்து டார்கெட் அடைஞ்சு கொள்ள முடியும்னு சொல்லி சொல்லலாம். சரியா? ஸோ இவ்வளவு தான் நாங்க படிச்ச இந்த செஷன் 11ல வந்து படிக்க வேண்டி இருந்துச்சு. சரியா? ஸோ நெக்ஸ்ட்ல நாங்க செஷன் 12ல படிப்போம்.